மனம் திருந்திய காகம். ஒரு காட்டுல லட்சுக்குருவி தன்னோட வீட்டுக்கு தேவையான அரிசியை பக்கத்து ஊர் சந்தையிலிருந்து வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு பறந்து போச்சு. போற வழியில ஒரு காகம் மயங்கி கிடக்கிறத பார்த்துச்சு. லட்சுக்குருவி அரிசி மூட்டையை இறக்கி வச்சுட்டு அந்த காகத்தை எழுப்பி இப்படி கேட்டுச்சு. சோனா காகமே, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி தரையில விழுந்து கிடக்குற? உனக்கு உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? இல்லனா எதுனா அடிபட்டுடுச்சா? லட்சுக்குருவி, நான் 2 நாளா எதுவுமே சாப்பிடல. ரொம்ப பசிக்குது. எங்க உணவு தேடியுமே எதுவும் கிடைக்கல. அதனால தான் இப்படி மயங்கி விழுந்து கிடந்தேன். அந்த குருவியோ சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்த தின்பண்டங்களை காகத்துக்கு சாப்பிட கொடுத்துச்சு. அந்த சோனா காகமும் அதை முழுசாக சாப்பிட்டு முடிச்சு சோனா காகம் தின்பண்டங்களை சாப்பிட்ட பிறகு இப்படி சொல்லிச்சு. ரொம்ப நன்றி லட்சுக்குருவி. என்னோட பசிக்கு நீ சாப்பாடு கொடுத்த. ஆனா இப்ப எனக்கு ரொம்ப தண்ணி தாக எடுக்குது. எனக்கு குடிக்க தண்ணி வேணுமே. சோனா காகம், கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. நான் பக்கத்துல ஆறு குளம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து தண்ணி கொண்டு வரேன். அது வரைக்கும் என்னோட அரிசி மூட்டைய பத்திரமா பார்த்துக்க சோனா காகம். அப்படின்னு சொன்ன லட்சுக்குருவி தண்ணியை தேடி பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே தண்ணியோட திரும்ப வந்த லட்சுக்குருவிக்கு சோனா காகமும் அங்கே இல்லை, அரிசி மூட்டையும் இல்லை. அப்பதான் அந்த சோனா காகம் லட்சுக்குருவியை ஏமாத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிச்சு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது தெரியலையே. இந்த காகம் அரிசி மூட்டையை திருடிட்டு போறதுக்கு தான் மயக்கம் வந்த மாதிரி நடிச்சிருந்துச்சு போல. இப்ப அரிசி மூட்டை இல்லாம வீட்டுக்கு போக முடியாதே. சரி, மறுபடியும் சந்தைக்கே போய் வேற அரிசி மூட்டைய வீட்டுக்கு வாங்கிட்டு போலாம். அந்த சோனா காகம் குருவியோட அரிசி மூட்டையை வச்சு எல்லோருக்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் லட்சுக்குருவி வேற ஒரு அரிசி மூட்டையை வாங்குறதுக்கு திரும்ப சந்தைக்கு வந்துச்சு. குருவி பறந்து போகிறத பார்த்த சோனா காகம் இப்படி சொல்லுச்சு. அட, இந்த குருவி கிட்ட இருந்து தான் நம்ம இந்த அரிசி மூட்டையே திருடிக்கிட்டு வந்து வியாபாரம் பண்றோம். இந்த லட்சுக்குருவி இங்கேயே வந்துடுச்சே. ச்சே, ஆனா நான் அரிசி மூட்டையை வச்சு வியாபாரம் பண்றத அந்த லட்சுக்குருவி பார்த்துட்டு தான் போகுது. ஆனா என்னை பார்த்து ஏன் பார்க்காத மாதிரி போகுது? என்ன காரணமா இருக்கும்? அந்த குருவிகிட்டயே போய் கேட்கலாமா? தனக்கு தானே இப்படி சொன்ன காகம் உடனே போய் லட்சுக்குருவி கிட்ட இப்படி கேட்டுச்சு. லட்சுக்குருவி, இந்த அரிசி மூட்டைய நான் வாங்கிட்ட இருந்து தான் திருடிக்கிட்டு வந்து வியாபாரம் பண்றேன். ஆனா இது உனக்கே தெரியும். அப்படி இருந்தோம் ஏன் நீ என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? மற்ற பறவைங்களுக்கு இது தெரியக்கூடாது தானே? ஏன்னா மற்ற பறவைங்களுக்கு நீ ஏமாந்தது தெரிஞ்சதுன்னா எல்லோரும் உன்னை ஏமாலின்னு கிண்டல் பண்ணாங்க. அதானே? அதனால தானே நீ என்னை கண்டுக்காம வந்துட்ட. அந்த காகம் அப்படி சொன்னதும் லட்சுக்குருவி அந்த காகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இப்படி சொல்லுச்சு. மற்றவங்க என்ன ஏமாளி சொல்லுவாங்கன்னா நான் ஒன்றும் கண்டுக்காம வரல. நான் வாங்கிட்ட சாதாரணமாக இருக்கும்போது நான் ஏமாறலை. நான் உனக்கு உதவி செய்ய போய் தான் ஏமாந்தேன். இதை மற்ற பறவைங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு உண்மையிலே வேற ஒரு பறவைக்கு உதவி தேவைப்பட்டாலும் யாரும் உதவி செய்ய முன் வர மாட்டாங்க. நான் உனக்கு செஞ்ச அந்த உதவி மற்ற பறவைங்களுக்கு ஒரு தவறான எடுத்துக்காட்டா ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை கண்டுக்காம வந்தேன். இப்போ உனக்கு புரியுதா? லட்சுக்குருவி சொன்னதை கேட்ட சோனா காகம் மனம் திருந்தி லட்சுக்குருவி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுச்சு. லட்சுக்குருவி, தயவு செய்து என்ன மன்னிச்சிடு. உன்னோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம நான் இதை திருடிக்கிட்டு போயிட்டேன். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போதான் தெரிஞ்சது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்டு இந்த அரிசி மூட்டையை நீயே எடுத்துட்டு போங்க ப்ளீஸ். சரி சோனா காகமே, இனிமேலாவது
யாரையும் ஏமாற்றாமல் திருடாமல் நல்ல வழியில வாழு. ஹலோ குட்டீஸ், இந்த கதையின் நீதி நம் யாரையும் ஏமாற்றாமல் திருடாமல் பொய் கூறாமல் சொந்த உழைப்பில் உழைத்து வாழ வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். This video sponsored to by SBO Digital Marketing. தினமும் 300 rupees ஏர்ன் பண்ணலாம். ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஒர்க் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன், பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்ல இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க ஆன்லைனில் லைவ் சேட் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தனியாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த SBO ஜாபில் உங்களால் கற்றுக்கொண்டே சம்பாதிக்கவும் முடியும். இந்த வாய்ப்பை நமக்கு தர ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 5 வருடத்துக்கும் மேலாக வெற்றிகரமாக ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க.